கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தனால சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்கார். நிறைய பிரயாணம் மூலியமாக ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் 11ஆம் அதிபதி சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக, அதுவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் ஏற்றங்கள்லாம் வரும். சூப்பராக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து 12ல் இருக்கார். 3 8ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். செக் புக்லாம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து சைன் பண்ணி கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பகைமை பாராட்டம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாபத்தில் ராகு வந்து 6ல் இருக்காது, அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயம் நிறைய மாற்றங்கள் இதெல்லாமே இருக்கும். ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு லோன் வாங்குறது, அதனால் வந்து லோன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சின்னதாக ஒரு போட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இன் த கேம், அதை வந்து ஃபைட் பண்ணி வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபத்தம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 10ஆம் அதிபதி 4 7ஆம் அதிபதி 10 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து பெரிய லாபங்கள் பெரிய இதெல்லாம் கொடுத்துரும். ஸோ தொழிலுக்கு தேவையான ஃபண்டு நல்லா வந்து வரும். ஸோ நல்லா ரொட்டேஷன் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. தொழில் போட்டிகள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலைக்காரர்கள் ஸோ நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக வந்து சனி தேசம் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறது இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபதி புதன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல எமோஷன் நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல சிறப்பாக இருக்கும். வேலையில் வந்து நிறைய அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம் கேது 12ல் இருக்கார். அதுவும் சூரியனுடைய சாரத்தில் வந்து பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதை இருக்கணும். அப்பா சார்ந்த உறவில் வந்து ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸோ அதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க.